ஹாய் ஹலோ அன்பு நண்பர்களே அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம இந்த வீடியோல இதை பற்றி பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, தமிழக அரசு போக்குவரத்து கழகங்கள்ல வந்திருக்க முக்கியமான தகவல்களை பற்றி இந்த வீடியோல பார்க்கலாங்க. டிஎன்எஸ்டிசியில தற்சமயம் பாத்தீங்கன்னா இந்த டிஜிசி நியமனத்தை திடீர் தடை விதிச்சிருக்க தகவல் வந்திருக்கு. என்னன்றதை பத்தி பார்க்கலாம். டிஎன்எஸ்டிசியில புதிய அறிவிப்புகள் வந்துட்டு இருக்கு. போக்குவரத்து கழகத்துல டிரைவர் தனியா கண்டக்டர் தனியா எடுக்கலாம் அப்படின்ற ஒரு அறிவிப்பு வந்திருக்கு. அதை பற்றி நம்ம பார்க்கலாம். போக்குவரத்து கழகத்தை பொறுத்த வரைக்கும் தற்சமயம் பாத்தீங்கன்னா தேர்வுகள் நடத்தலாமா வேண்டாமா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. அந்த தேர்வு தேதி வெளியிட்டா எப்ப வெளியிடுவாங்க அது குறித்தும் இந்த வீடியோ பதிவுல ஒரு முக்கியமான தகவலை நாம பார்க்க இருக்குங்க. ஸோ நீங்க நம்முடைய சேனல்ல முதல் முறையா பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் அண்ட் பெல்ல கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ தமிழக அரசு போக்குவரத்து கழகத்துல காலி பணியிடங்களை நிரப்புறதுக்கு கடந்த மார்ச் 21ஆம் தேதி அறிவிப்பு வெளியிட்டாங்க. மார்ச் 21ஆம் தேதியிலிருந்து தற்சமயம் பாத்தீங்கன்னா போக்குவரத்து கழகத்துல ஏப்ரல் 21 வரைக்கும் அறிவிப்பு எல்லாமே முடிச்சுட்டாங்க. ஸோ போக்குவரத்து கழகத்துல டிரைவர் தனியாகவும் கண்டக்டர் தனியாகவும் எடுக்கணும் அப்படின்ட்டு பல்வேறு தரப்பட்ட மக்கள் எல்லாமே கோரிக்கைகள் எல்லாமே வச்சிருக்காங்க. ஆனா பாத்தீங்கன்னா போக்குவரத்து கழகத்துல டிரைவர் தனியா கண்டக்டர் தனியா நாங்கெல்லாம் எடுக்கவே மாட்டோம். எடுத்தா பாத்தீங்கன்னா நாங்க டிரைவர் கம் கண்டக்டர் இந்த பணியிடங்களை மட்டும்தான் எடுப்போம். டிரைவர் தனியா கண்டக்டர் தனியா எடுக்க வாய்ப்பே இல்லை அப்படின்ட்டு அவங்க ஒரு பக்கம் சொல்லிட்டாங்க. சோ தமிழக அரசு போக்குவரத்து கழகத்துல டிரைவர் தனியா கண்டக்டர் தனியா எடுப்பாங்களா மாட்டாங்களா அப்படின்ட்டு நிறைய பேர் பாத்தீங்கன்னா நிறைய குழப்பத்தோட இருக்கீங்க. சோ நீங்க பாத்தீங்கன்னா போக்குவரத்து கழகத்துல ஜாயின் பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா சில விதிமுறைகள் எல்லாமே இருக்குங்க. சோ இப்போதைய சுச்சுவேஷன்ல பிரகாரம் பாத்தீங்கன்னா இந்த டிஎன்எஸ்டிசில ஒரு சில முக்கியமான முடிவுகள் எல்லாமே தற்சமயம் போயிட்டு இருக்கு. ஏன்னா போக்குவரத்து கழகத்தை பொறுத்த வரைக்கும் அவங்க பாத்தீங்கன்னா இப்போதைய சுச்சுவேஷன்ல சில முக்கியமான தகவல்கள் போக்குவரத்து கழகத்துல டிரைவர் கம் கண்டக்டரை மட்டும்தான் எடுப்போம். டிரைவர் தனியா கண்டக்டர் தனியா எது எடுக்க மாட்டோம் அப்படின்ட்டு சில தகவல்கள் போட்டிருக்காங்க. ஆனா பாத்தீங்கன்னா இந்த இது அறிவிப்பு எல்லாமே அடுத்த ஆண்டு முதல் டிசி டிரைவர் தனியா கண்டக்டர் தனியா எடுப்பான்றதையும் குறிப்பிட்டு சொல்லிட்டாங்க. அதனால பாத்தீங்கன்னா போக்குவரத்து துறையில மக்கள் எல்லாமே பயப்பட்டு இருக்காங்க. சோ இப்ப நான் பாத்தீங்கன்னா அப்ளை பண்ணிட்டேன் சார், எனக்கு பாத்தீங்கன்னா எக்ஸாம்ஸ் எல்லாமே ரொம்ப கடுமையா வருமா, எக்ஸாம்ஸ் எல்லாமே ரொம்ப கிரிட்டிக்கலா வருமா அப்படின்ட்டு அவங்க ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா கேள்வி மேல கேள்விக்குறிகள் எல்லாமே கேட்டுட்டு இருக்காங்க. சோ எக்ஸாம்ஸை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா கடந்த 10 ஆண்டுகள்ல பெருசா எக்ஸாம்ஸ் எல்லாமே வைக்கல. அதனால பாத்தீங்கன்னா எளிமையான முறையில தாங்க உங்களுக்கு எக்ஸாம்ஸ் எல்லாமே இருக்கும். சோ நீங்க கஷ்டப்படுற மாதிரி எல்லாமே எக்ஸாம்ஸ் எல்லாம் இருக்குன்னு அவசியமே இல்லை. தமிழ் எல்லாமே எளிமையா தாங்க இருக்கும். சோ போக்குவரத்து கழகத்துல இந்த எக்ஸாம்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்க கவலையப்பட வேண்டாம். ஜஸ்ட் 10th குவாலிஃபிகேஷன் இருக்கிற 10th ஸ்கூலுடைய புக் பேக் கொஸ்டின் நீங்க படிச்சாலே போதும். போக்குவரத்து கழகத்துல நீங்க எக்ஸாம்ஸ் எல்லாமே ஈஸியா பாஸ் அவுட் பண்ணிடலாங்க. அடுத்து பாத்தீங்கன்னா டிரைவர் தனியா கண்டக்டர் தனியா எடுப்பாங்களா மாட்டாங்களா அப்படின்னு கேக்குறீங்க. சோ டிரைவர் தனியா கண்டக்டர் தனியா எடுக்க வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா கோர்ட்ல பாத்தீங்கன்னா இந்த டிசிசி நியமனத்தை தடை விதிக்கணும் அப்படின்ட்டு சில தரப்பினர் பாத்தீங்கன்னா சங்கங்கள் எல்லாமே கூறிட்டே வராங்க. சோ டிசிசி நியமனத்தை விரைவில் தடை செய்யுங்க, எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் தடை செய்யுங்க அப்படின்ட்டு அவங்க ஒரு பக்கம் கோரிக்கை வச்சிருக்காங்க. சோ டிசிசி நியமனத்தை தடை விதித்தால் போக்குவரத்து கழகத்துல பாத்தீங்கன்னா டிரைவர் தனியாகவும் கண்டக்டர் தனியாகவும் எடுப்பதற்கு 100% அதிகப்படியான வாய்ப்புகள் உள்ளன. சோ நீங்க பாத்தீங்கன்னா தற்சமயம் இந்த போக்குவரத்து கழகத்துல ஜாயின் பண்ணணும். சோ இப்பதான் நான் பாத்தீங்கன்னா நான் அடுத்த ஆண்டு அப்ளிகேஷன்ல ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா சோ உடனடியா அருகாமையில் இருக்கிற ஆர்டிஓ அலுவலகத்தை அணுகி டிரைவிங் லைசன்ஸ் மற்றும் நீங்க கண்டக்டர் லைசன்ஸ் பெற்று வைத்துக் கொள்ளுங்க. ஆனா இப்போதைய சுச்சுவேஷன் பிரகாரம் பாத்தீங்கன்னா வாங்கி வைத்துக் கொள்வது ரொம்ப ரொம்ப உங்களுக்கு எளிது. ஸோ டிரைவர் தனியா கண்டக்டர் தனியா லைசன்ஸ் எல்லாமே கொடுப்பாங்க, வாங்கிக்கலாங்க. ஸோ டிரைவிங் லைசன்ஸ் எடுப்பது எளிது. கண்டக்டர் லைசன்ஸ் வாங்கணும் அப்படின்னா முதலுதவி சான்றிதழ் அதுவும் தமிழ்நாடு திறன் மேம்பாட்டு கழகத்துல மட்டுமே எடுங்க. வேற எங்க எடுத்தீங்கனாலும் உங்களுக்கு ரிஜெக்ஷன் ஆகும். ஸோ தனியார் பிரைவேட் சென்டர்ஸ் எல்லாமே இருக்கும். அது மாதிரி பிரைவேட் சென்டர்ஸ்ல போய் எடுத்தீங்கன்னா முதலுதவி சான்றிதழ் ரிஜெக்ஷன் ஆகும். இந்த முதலுதவி சான்றிதழ் அப்படின்னு பாத்தீங்கன்னா இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டா உங்களுக்கு தேவைப்படுங்க. ஸோ ஃபர்ஸ்ட் எய்ட் சர்டிபிகேட்டை வச்சுதான் கண்டக்ட் லைசன்ஸ் கொடுப்பாங்க. நீங்க போக்குவரத்து கழகத்துல ஜாயின் பண்ணணும்னாலும் இந்த ஃபர்ஸ்ட் எய்ட் சர்டிபிகேட் ரொம்ப ரொம்ப அவசியமான ஒரு விஷயங்க. ஸோ போக்குவரத்து கழகத்தை பொறுத்த வரைக்கும் தமிழ் எல்லாமே எளிமையா தான் கேட்பாங்க. அடுத்து பாத்தீங்கன்னா வாகன நெறிமுறைகள் அது மாதிரி கொஸ்டின்ஸ் எல்லாமே கேட்பாங்க. அடுத்து பாத்தீங்கன்னா விதிமுறைகள் போக்குவரத்து விதிமுறைகள் கேட்பாங்க. ஃபைன் என்னென்ன போடுறாங்க இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் தாங்க கேட்பாங்க. ஸோ கண்டிப்பா பாத்தீங்கன்னா போக்குவரத்து கழகத்துல ஜாயின் பண்ண மறந்துடாதீங்க. ஸோ டிஎன்எஸ்டிசியில பாத்தீங்கன்னா தற்சமயம் டிரைவர் கம் கண்டக்டர் போஸ்டிங்ஸ் எல்லாமே போட்டிருக்காங்க. தேர்வுகள் ஸோ இந்த டிஎன்எஸ்டிசி உடைய தேர்வுகள் எப்ப வைப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா
மே 21 இதுக்குண்டான அறிவிப்பு வெளியாகுன்றதை எதிர்பார்க்கலாம். ஜூன் 21 தேர்வு நடத்துவாங்கன்றதையும் நம்ம எதிர்பார்க்கலாங்க. தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்முடைய சேனலோடு இணைந்திருங்கள். ஹாய் ஹலோ அன்பு நண்பர்களே, அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம இந்த வீடியோல இதை பற்றி பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, தமிழக அரசு போக்குவரத்து கழகங்கள்ல வந்திருக்க முக்கியமான தகவல்களை பற்றி இந்த வீடியோல பார்க்கலாங்க. டிஎன்எஸ்டிசியில தற்சமயம் பாத்தீங்கன்னா இந்த டிஜிசி நியமனத்தை திடீர் தடை விதிச்சிருக்க தகவல் வந்திருக்கு. என்னன்றதை பத்தி பார்க்கலாம். டிஎன்எஸ்டிசியில புதிய அறிவிப்புகள் வந்துட்டு இருக்கு. போக்குவரத்து கழகத்துல டிரைவர் தனியா கண்டக்டர் தனியா எடுக்கலாம் அப்படின்ற ஒரு அறிவிப்பு வந்திருக்கு. அதை பற்றி நம்ம பார்க்கலாம். போக்குவரத்து கழகத்தை பொறுத்த வரைக்கும் தற்சமயம் பாத்தீங்கன்னா தேர்வுகள் நடத்தலாமா வேண்டாமா அப்படின்ட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க. அந்த தேர்வு தேதி வெளியிட்டா எப்ப வெளியிடுவாங்க அது குறித்தும் இந்த வீடியோ பதிவுல ஒரு முக்கியமான தகவலை நம்ம பார்க்க இருக்குங்க. ஸோ நீங்க நம்முடைய சேனல்ல முதல் முறையா பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் அண்ட் பெல்ல கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ தமிழக அரசு போக்குவரத்து கழகத்துல காலி பணியிடங்களை நிரப்புறதுக்கு கடந்த மார்ச் 21 அறிவிப்பு வெளியிட்டாங்க. மார்ச் 21 தற்சமயம் பாத்தீங்கன்னா போக்குவரத்து கழகத்துல ஏப்ரல் 21 வரைக்கும் அறிவிப்பு எல்லாமே முடிச்சுட்டாங்க. ஸோ போக்குவரத்து கழகத்துல டிரைவர் தனியாகவும் கண்டக்டர் தனியாகவும் எடுக்கணும் அப்படின்ட்டு பல்வேறு தரப்பட்ட மக்கள் எல்லாமே கோரிக்கைகள் எல்லாமே வச்சிருக்காங்க. ஆனா பாத்தீங்கன்னா போக்குவரத்து கழகத்துல டிரைவர் தனியா கண்டக்டர் தனியா நாங்கெல்லாம் எடுக்கவே மாட்டோம். எடுத்தா பாத்தீங்கன்னா நாங்க டிரைவர் கம் கண்டக்டர் இந்த பணியிடங்களை மட்டும்தான் எடுப்போம். டிரைவர் தனியா கண்டக்டர் தனியா எடுக்க வாய்ப்பே இல்லை அப்படின்ட்டு அவங்க ஒரு பக்கம் சொல்லிட்டாங்க. சோ தமிழக அரசு போக்குவரத்து கழகத்துல டிரைவர் தனியா கண்டக்டர் தனியா எடுப்பாங்களா மாட்டாங்களா அப்படின்ட்டு நிறைய பேர் பாத்தீங்கன்னா நிறைய குழப்பத்தோட இருக்கீங்க. சோ நீங்க பாத்தீங்கன்னா போக்குவரத்து கழகத்துல ஜாயின் பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா சில விதிமுறைகள் எல்லாமே இருக்குங்க. சோ இப்போதைய சுச்சுவேஷன்ல பிரகாரம் பாத்தீங்கன்னா இந்த டிஎன்எஸ்டிசில ஒரு சில முக்கியமான முடிவுகள் எல்லாமே தற்சமயம் போயிட்டு இருக்கு. ஏன்னா போக்குவரத்து கழகத்தை பொறுத்த வரைக்கும் அவங்க பாத்தீங்கன்னா இப்போதைய சுச்சுவேஷன்ல சில முக்கியமான தகவல்கள் போக்குவரத்து கழகத்துல டிரைவர் கம் கண்டக்டரை மட்டும்தான் எடுப்போம். டிரைவர் தனியா கண்டக்டர் தனியா எது எடுக்க மாட்டோம் அப்படின்ட்டு சில தகவல்கள் போட்டிருக்காங்க. ஆனா பாத்தீங்கன்னா இந்த இது அறிவிப்பு எல்லாமே அடுத்த ஆண்டு முதல் டிசி டிரைவர் தனியா கண்டக்டர் தனியா எடுப்பான்றதையும் குறிப்பிட்டு சொல்லிட்டாங்க. அதனால பாத்தீங்கன்னா போக்குவரத்து துறையில மக்கள் எல்லாமே பயப்பட்டு இருக்காங்க. சோ இப்ப நான் பாத்தீங்கன்னா அப்ளை பண்ணிட்டேன் சார், எனக்கு பாத்தீங்கன்னா எக்ஸாம்ஸ் எல்லாமே ரொம்ப கடுமையா வருமா, எக்ஸாம்ஸ் எல்லாமே ரொம்ப கிரிட்டிக்கலா வருமா அப்படின்ட்டு அவங்க ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா கேள்வி மேல கேள்விக்குறிகள் எல்லாமே கேட்டுட்டு இருக்காங்க. சோ எக்ஸாம்ஸை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா கடந்த 10 ஆண்டுகள்ல பெருசா எக்ஸாம்ஸ் எல்லாமே வைக்கல. அதனால பாத்தீங்கன்னா எளிமையான முறையில தாங்க உங்களுக்கு எக்ஸாம்ஸ் எல்லாமே இருக்கும். சோ நீங்க கஷ்டப்படுற மாதிரி எல்லாமே எக்ஸாம்ஸ் எல்லாம் இருக்குன்னு அவசியமே இல்லை. தமிழ் எல்லாமே எளிமையா தாங்க இருக்கும். சோ போக்குவரத்து கழகத்துல இந்த எக்ஸாம்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்க கவலையப்பட வேண்டாம். ஜஸ்ட் 10th குவாலிஃபிகேஷன் இருக்கிற 10th ஸ்கூலுடைய புக் பேக் கொஸ்டின் நீங்க படிச்சாலே போதும். போக்குவரத்து கழகத்துல நீங்க எக்ஸாம்ஸ் எல்லாமே ஈஸியா பாஸ் அவுட் பண்ணிடலாங்க. அடுத்து பாத்தீங்கன்னா டிரைவர் தனியா கண்டக்டர் தனியா எடுப்பாங்களா மாட்டாங்களா அப்படின்னு கேக்குறீங்க. சோ டிரைவர் தனியா கண்டக்டர் தனியா எடுக்க வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா கோர்ட்ல பாத்தீங்கன்னா இந்த டிசிசி நியமனத்தை தடை விதிக்கணும் அப்படின்ட்டு சில தரப்பினர் பாத்தீங்கன்னா சங்கங்கள் எல்லாமே கூறிட்டே வராங்க. சோ டிசிசி நியமனத்தை விரைவில் தடை செய்யுங்க, எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் தடை செய்யுங்க அப்படின்ட்டு அவங்க ஒரு பக்கம் கோரிக்கை வச்சிருக்காங்க. சோ டிசிசி நியமனத்தை தடை விதித்தால் போக்குவரத்து கழகத்துல பாத்தீங்கன்னா டிரைவர் தனியாகவும் கண்டக்டர் தனியாகவும் எடுப்பதற்கு 100% அதிகப்படியான வாய்ப்புகள் உள்ளன. சோ நீங்க பாத்தீங்கன்னா தற்சமயம் இந்த போக்குவரத்து கழகத்துல ஜாயின் பண்ணணும். சோ இப்பதான் நான் பாத்தீங்கன்னா நான் அடுத்த ஆண்டு அப்ளிகேஷன்ல ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா சோ உடனடியா அருகாமையில் இருக்கிற ஆர்டிஓ அலுவலகத்தை அணுகி டிரைவிங் லைசன்ஸ் மற்றும் நீங்க கண்டக்டர் லைசன்ஸ் பெற்று வைத்துக் கொள்ளுங்க. ஆனா இப்போதைய சுச்சுவேஷன் பிரகாரம் பாத்தீங்கன்னா வாங்கி வைத்துக் கொள்வது ரொம்ப ரொம்ப உங்களுக்கு எளிது. ஸோ டிரைவர் தனியா கண்டக்டர் தனியா லைசன்ஸ் எல்லாமே கொடுப்பாங்க, வாங்கிக்கலாங்க. ஸோ டிரைவிங் லைசன்ஸ் எடுப்பது எளிது. கண்டக்டர் லைசன்ஸ் வாங்கணும் அப்படின்னா முதலுதவி சான்றிதழ் அதுவும் தமிழ்நாடு திறன் மேம்பாட்டு கழகத்துல மட்டுமே எடுங்க. வேற எங்க எடுத்தீங்கனாலும் உங்களுக்கு ரிஜெக்ஷன் ஆகும். ஸோ தனியார் பிரைவேட் சென்டர்ஸ் எல்லாமே இருக்கும். அது மாதிரி பிரைவேட் சென்டர்ஸ்ல போய் எடுத்தீங்கன்னா முதலுதவி சான்றிதழ் ரிஜெக்ஷன் ஆகும். இந்த முதலுதவி சான்றிதழ் அப்படின்னு பாத்தீங்கன்னா இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டா உங்களுக்கு தேவைப்படுங்க. ஸோ ஃபர்ஸ்ட் எய்ட் சர்டிபிகேட்டை வச்சு தான் கண்டக்டர் லைசன்ஸ் கொடுப்பாங்க. நீங்க போக்குவரத்து கழகத்துல ஜாயின் பண்ணணும்னாலும் இந்த ஃபர்ஸ்ட் எய்ட் சர்டிபிகேட் ரொம்ப ரொம்ப அவசியமான ஒரு விஷயங்க. ஸோ போக்குவரத்து கழகத்தை பொறுத்த வரைக்கும் தமிழ் எல்லாமே எளிமையா தான் கேட்பாங்க. அடுத்து பாத்தீங்கன்னா வாகன நெறிமுறைகள்
அது மாதிரி கொஸ்டின்ஸ் எல்லாமே கேட்பாங்க. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா விதிமுறைகள், போக்குவரத்து விதிமுறைகள் கேட்பாங்க. ஃபைன் என்னென்ன போடுறாங்க, இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் தாங்க கேட்பாங்க. ஸோ கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா போக்குவரத்து கழகத்துல ஜாயின் பண்ண மறந்துடாதீங்க. ஸோ டிஎன்எஸ்டிசியில வந்து பாத்தீங்கன்னா தற்சமயம் டிரைவர் கம் கண்டக்டர் போஸ்டிங்ஸ் எல்லாமே போட்டிருக்காங்க. தேர்வுகள், ஸோ இந்த டிஎன்எஸ்டிசி உடைய தேர்வுகள் எப்ப வைப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா மே 21 இதுக்குண்டான அறிவிப்பு வெளியாகுன்றதை எதிர்பார்க்கலாம். ஜூன் 21 தேர்வு நடத்துவாங்கன்றதையும் நம்ம எதிர்பார்க்கலாங்க. தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்முடைய சேனலோடு இணைந்திருங்கள்.